Hello viewers, இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 435 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல வாடனால ஏகப்பட்ட காட்டுங்க மேல பாய்சன் பட்டுச்சு இல்ல. எல்லாருமே ஆன்டிடோட் வேணும்னு கதறிக்கிட்டே அங்க ஓடுவானுங்க. என்ன மச்சான் அந்த வார்டன் வச்சு செஞ்சுட்டான் போல, நம்ம ஆளுகளை ஏன்டா வச்சு செஞ்சுட்டு இருக்கான்னு கேட்டா லூசு பையலே அவன் லூஃபி கூட அங்க பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இடையில யாரு மாட்டினாலும் இதான் நிலைமை. ஏன் நம்மளே போனாலும் அந்த நாதாரி பையன் நாரடிச்சுட்டு விட்டுருவான். அதனால கேர்ஃபுல்லா தான் இருக்கணும்பா. இப்படி இங்க நடக்கிற சம்பவம் எல்லாத்தையுமே இவனு ரெண்டு பேரும் யாருக்கும் தெரியாம நைஸா மேல இருந்து நோட்டம் விட்டுட்டு இருப்பானுங்க. அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு லூஃபிக்கும் அவனுக்கும் அங்க பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்குதுன்னு. ஆனா மிஸ்டர் 3 அதுதான் நமக்கு நல்லதும்பா. என்ன சொல்ல வரானா அந்த வார்டன் மகளன் தான் இந்த இம்பல் டவுன்லயே பயங்கர ஸ்ட்ராங்கான ஆளு. அவனோட முழு போக்கஸுமே இப்ப லூஃபி மேல மட்டும்தான். இப்ப லெவல் 3க்கு போற அந்த ஸ்டேர்கேஸ்லயுமே காட்ஸ் எல்லாம் இருக்கத்தான் செய்வாங்க. அட்லீஸ்ட் அவன் அளவுக்கு எவனும் டெரரா இருக்க மாட்டானுங்கல்ல. எப்படியாச்சும் அவங்க எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்ல. அப்படி ஒரு பிளான பண்ணுவானுங்க. இங்க லூஃபி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்க அதை ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்க நம்ம போன் கிளேக்கு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஏன்னா அவன் இவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. இருந்தாலுமே அவனுக்கு எந்த ஒரு உதவியுமே பண்ண முடியலையே. ஏதோ என்னால முடிஞ்சது இதுதான், நான் அதை உனக்காண்டி பண்றேன்னு சொல்லி லூஃபின்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல பம்பர மாதிரி சுத்திட்டு பொத்துன்னு விழுவான். ஆனா இப்படி பண்ணா அவனுக்கு எந்த யூஸும் இல்லையே. ஐயோ நான் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்கேனே அப்படின்ட்டு வெறியாயி நான் செத்தா கூட பரவாயில்ல, என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் உதவியா இருக்க மாதிரி பண்ணிட்டு செத்துறேன், அப்பதான் என் ஃப்ரெண்டை நான் காப்பாத்த முடியும்னு சொல்லி போன் கிளேடான்னு சொல்லிட்டு பயங்கரமா பில்டப் எல்லாம் பண்ணிட்டு வந்து நிப்பான். காலு கிட்டு பயங்கரமா ஆட ஆரம்பிச்சிரும். உடனே லூஃபியை பார்த்து டே லூஃபி என்னால அசைய முடியலடா, என் காலை அப்படியே ஸ்டக் ஆயிருச்சும்பானா. வார்டன் என்னதான் லூஃபி கூட சண்டை போட்டு இருந்தாலும் கரெக்டா போன் கிளேவை நோக்கி ஆசிட ஒரு அடி அடிச்சு விடுவான். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப். ஆனா ஒரு பிரோஜனமும் இல்லையே. மறுபடியும் தனியா வந்து நின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். என்னால என் ஃப்ரெண்டுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியலையேன்னு. என்ன பண்றதுன்னு அப்படியே பொறுமையா யோசிக்க ஆரம்பிப்பான். என்ன பண்ணா அந்த வார்டனை காலி பண்ணலாம். சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஐடியா பாஞ்சு போய் அவன் காலை வச்சு அவன் பாடியை இனிமேட்டு அவனுக்கே அடையாளம் தெரியாத மாதிரி கண்ணா பின்னாடி உதச்சு மொத்தமா காலி பண்ணலாம். ஆனா அப்படி பண்ணும்போது ஆசிட் எல்லாம் அவன் மேல தெரிச்சு ஸ்பாட்லயே மறுகையா சாலா. ஐயோ ஒர்க் அவுட் ஆக முடியுதேன்னு செவுத்துல முட்டிக்கிட்டே அடுத்த பிளான யோசிப்பான். சரி ஓகே, அந்த மூதேவி அசந்து போய் நின்னுட்டு இருக்கும் போது மண்டையிலே ஒரு போடு. அப்பவுமே பாய்சன் அவன் மேல தெரிச்சு டைஹே. ஐயோ எந்த பிளான பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகலையே. சரி ஓகே, நான் அடுத்த பிளான். அவன் நின்னுட்டு இருக்கும்போது கண்ணா பின்னாடி சுத்திட்டு வந்து காலை வச்சு ஒரே அடி. ஒர்க் அவுட் ஆகும். ஆனா அப்பவுமே பாய்சன் எல்லாம் பாடி ஃபுல்லா அப்பிக்குமே. இந்த டைமும் சம்போ சிவ சம்போ தான். அவனால முடியல, எந்த பிளான் பண்ணாலும் எல்லாமே ஊத்திக்குதேன்னு. ஏதாச்சும் வழி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு தனக்குத்தானே புலம்பிக்கிட்டு இருப்பான். இங்க லூஃபியா அவன் கொம்ப வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுவானா. அவனும் முடிஞ்ச அளவுக்கு அந்த அட்டாக்க பூரா தடுத்து தள்ளி விட்டு எஸ்கேப் ஆவான். பட் அவனோட பவர் வேற லெவல்ல இருக்குது. லூஃபி தப்பிக்கிறதுக்குள்ளேயே படாத பாடுபடுவான். கொஞ்சம் விட்டா நெருப்புல எல்லாம் விழுந்திருப்பான். ஜஸ்ட் மிஸ். நம்ம போன் கிளேக்கு தெரிஞ்சு இந்த மகளன் தான் உலகத்திலேயே ஒஸ்ட் பிரிசனர் அண்ட் இதுதான் ஒஸ்ட் பிரிசன் இந்த வேர்ல்டு. சொல்ல போனா நரகத்துக்கே மாஸ்டரா வந்தான். அப்படி இருக்கும்போது அவனை தடுக்க என்ன பண்றது, என்ன பண்ணி என் நண்பனை காப்பாத்துவேன்னு உதட்ட போட்டு கண்ட மெனியை கடிச்சிட்டு இருப்பான். எதை யோசிச்சாலும் எந்த பிளானுமே வரலன்னு உடனே தேம்பி அழுவான், என்னைய மன்னிச்சிரு லூஃபின்னு. ஏன்னா என்ன ஆனாலும் கண்டிப்பா இவனால மகளனை ஜெயிக்கவே முடியாது. இங்க இருந்து தப்பிச்சு ஓரதை தவிர வேற வழியே இல்ல. என்ன மன்னிச்சிரு லூஃபின்னு விழுந்து அடிச்சு அங்க இருந்து குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். போச்சா, இவன் ஒருத்தன் தான் கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான். இப்ப இவனும் போயிட்டானா. அதே நேரம் இங்க லெவல் 3க்கு போற அந்த ஸ்டார் கேஸ காட்டுறாங்க. அங்கதான் அந்த ஹனியபால் ஆளுங்களோட நின்னுட்டு இருக்கான். இங்க மிஸ்டர் 3 பார்த்துட்டு பாத்தியா அந்த மகளை நாங்க லூஃபி கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். இந்த கேப்பை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லுவான். கீழே இருக்கிறது ஒருத்தன் ரெண்டு பேர் இல்ல, ஏகப்பட்ட பேர் நின்னுட்டு இருக்கானுங்க. ஏன்டா மூலகட்ட முட்டா பயல, உனக்கு கண்ணு தெரியுமா தெரியாதா, கொஞ்சம் அங்க பாரு, இவனுலாம் தாண்டி போறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமாடான்னு பகி சொல்லுவான். மிஸ்டர் 3 என்ன சொல்லுவான், நல்லா யோசிச்சு பாரு, லெவல் 5க்கு போற ஸ்டார் கேஸ்ல டீமன் கார்ட்ஸ் எல்லாருமே நின்னுட்டு இருக்கானுங்க. ஏன்னா அவனுக்கு லூஃபி எப்படியாச்சும் லெவல் 5க்கு போக கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம வார்டன் அவன் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கான். சோ மெயின் ஆளுங்க பூரா அங்கதான் இருக்கானுங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப மட்டமான செக்யூரிட்டிஸ் தான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி தான் இவங்க சண்டை போட்டு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகணும். இல்ல மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான். எப்படியும் ஸ்டார் ஹேட் அங்க தோக்க போறான். அப்படி தோத்துட்டானா மொத்த டிஃபென்ஸுமே இங்க வந்துருவாங்க. அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகி போறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்குள்ள இந்த வேலையை பண்ணுன்னு மிஸ்டர் 3 சொன்ன உடனே பக்கிக்குமே அதான் கரெக்ட்ங்கிற மாதிரி தோணும். ஏன்னா அங்க இருக்கிறது ஒரே ஒரு சொத்த பீஸ் ஹேனியபால் மட்டும்தான். ஆனா அவன் எந்த டெவில் ஃப்ரூட்டும் சாப்பிட்டு இருக்கிறதா இது வரைக்கும் இவன் கேள்விப்பட்டதில்ல. மத்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அவனோட மக்கி பாலை யூஸ் பண்ணி அடிச்சு தெறிக்க விட்டாலும் ஹனியபாலை இவனு ரெண்டு பேருமே சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம்ல. சரி ஓகே, ஒரு கை பாத்திரலாம். இதுக்கப்புறம் இந்த ஹீட்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி மேல இருந்து சும்மா வெறித்தனமா ஜம்ப் பண்ணி வருவானுங்க. அதுவும் கத்திக்கிட்டே வருவானுங்க. அப்படி அவனுங்க கத்திட்டு வரத பார்த்தவனே கார்ட்ஸ் எல்லாம் லைட்டா பீதி ஆயிருவானுங்க. அப்படி வந்து லேண்ட் ஆனவனுங்க வாங்கடா மாத்தி அடிச்சுக்கலாம்னு சொல்லி கத்திட்டு இருப்பானுங்களா. உடனே அந்த கார்ட்ஸ் எல்லாம் ஹனியபால் அந்த பகியும் மிஸ்டர் 3யும் வந்துட்டாங்க. அவனுங்க இப்ப லெவல் 3க்கு தான் போக ட்ரை பண்றானுங்க. நம்ம அவனுங்களை
அவங்கள விடக்கூடாதுன்னு சொன்ன உடனே 2 பேரும் அட்டாக் பண்ண ரெடி ஆவானுங்களா. உடனே அந்த ஹனிபால் நிறுத்துங்கடா, நான் சொல்லாம ஏன்டா அவசரப்படுறீங்க, எல்லாம் கொஞ்சம் சைலண்டா நில்லுங்கம்மா. அத்தனை பேருமே கவுந்துருவாங்க. என்னடா இவன் சண்டை போட சொல்லுவான்னு பார்த்தா எல்லாத்தையும் சைலண்டா இருக்க சொல்றானேன்னு. என்னையா சொல்ற, இவங்களை அட்டாக் பண்ண வேண்டாமான்னு கேட்டா நான் தானே வைஸ் வார்டன், நான் தானே இன்சார்ஜ், நான் சொல்றத மூடிட்டு கேளுங்க. யோகம் எனக்கு தான் இப்ப அடிக்க போகுது. அங்க லூஃபி வந்துட்டான், அதனால லூஃபியை பிடிக்க அங்க பயங்கரமான வேலை போயிட்டு இருக்குது. இப்ப இவனுல மட்டும் இப்படி தப்பிக்க விட்டோம்னா கண்டிப்பா டாப் ஆபீஷியல்ஸ் எல்லாம் வார்டனை போட்டு வாங்குவாங்கன்னு வாங்கிடுவாங்க. அதுக்கப்புறம் மகளன் வார்டன் இல்ல, நான் தாண்டா வார்டன் அப்படின்ட்டு இந்த மம்மி மண்டையன் பயங்கரமா ஒரு பிளான போடுவான். அங்க இருக்க காட்ஸ் எல்லாம் திருப்பி திருப்பி கேட்பானுங்க, அப்ப நம்ம நிஜமாவே இவனுல பிடிக்க போறது இல்லையான்னு. சரி அப்ப என்னதான்டா பண்ணணும், ஆர்டர் கொடு, அதையாச்சும் பண்ணி தொலைகிறோம்னு சொன்னா ஒன்னும் பண்ண வேண்டாம், எல்லாம் அப்படியே அவனுக்கு வழிய விட்டு நில்லுங்க, அவனுக்கு பாட்டுக்கு போவானுங்க. இதைத்தானே நீங்க எதிர்பார்த்தீங்க, வாங்க இந்த படிக்கட்டு வழியா ஏறி 3rd ஃப்ளோருக்கு போங்கம்பா. இவனு 2 பேத்துக்கு தூக்கி வாரி போடும். என்ன அவனே விடுறான்னு. அவன் என்ன சொல்லுவான், கெஸ்டா வந்திருக்கவங்களை நான் ரூடா ட்ரீட் பண்ண மாட்டேன், சோ சீக்கிரமா கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. சுத்தி இருக்கவங்க யாருக்குமே ஒன்னும் புரியல. ஒருவேளை வைஸ் வார்டன் ஏதாச்சும் பிளான் பண்றாரோ, இருந்தாலும் இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிடுவாங்க. ரூட் சும்மா கிளியரா இருக்கு, அப்படியே ரெட் கார்பெட்ல போற மாதிரி ஜம்முன்னு நம்மளுக்கு போனா போதும். அப்பவாச்சும் மூடிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு டேய் எங்களையவே ஏமாத்த பாக்குறியா, எங்களுக்கு தெரியும்டா நீ அந்த பக்கம் டிராப் வச்சிருப்பேன்னு, அவ்வளவு சீக்கிரத்துல எதுலயும் சிக்காத அஞ்சா சிங்கம்டா நாங்க, உங்களை பொழந்துட்டு தாண்டா அடுத்த வேலைன்னு சொல்லிட்டு 2 பேரும் லூசுத்தனமா அங்க இருக்க கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவுதான் வைஸ் வார்டனுக்கு கொல்ல காண்டாயிருச்சு. ஏண்டா வழியா காமிச்சு போங்கடான்னு சொன்னா போமாட்டீங்களா, இன்னையோட நீங்க செத்தீங்கடான்னு சொல்லி கம்ப சுத்திட்டு வருவான். ஆஹா சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டம் போலேன்னு நடுங்கிட்டு இருப்பானுங்க. இங்க லூஃபி எவ்வளவோ முக்குன்னு முக்கி பார்த்துட்டான், ஒன்னும் வேலைக்காகல. அப்படியே முடியாம மூச்சு வாங்கிட்டு இருப்பானா. என்னப்பா தம்பி கிவ் அப் பண்றியான்னு கேட்டா, நான் இங்க வந்தது ஏச ரெஸ்கியூ பண்ண, கிவ் அப் பண்ண இல்ல. கண்டிப்பா நானும் அவனும் ஒன்னா சேர்ந்துதான் இங்க இருந்து வெளியே போறோம். அண்ட் அவனை பார்க்காம நான் சாக போறதில்ல, அவனை நான் சாகவும் விட போறதில்ல அப்படின்னு கியர் 2க்கு போவான். உடம்புல இருந்து அப்படியே புகையா வரும். என்ன தம்பி பாடியில ஸ்மோக் வந்தா பெரிய பருப்பானி, உன்னால நீ என்ன பண்ண முடியும்பா. அவன் நான் கண்டிப்பா உங்ககிட்ட தோக்க மாட்டேன், ஏன்னா நீ பாய்சன், உன்னை தொட்டா எனக்கு பஞ்சாயத்தும்பா. ஆனா தொடாம எப்படி சண்டை போறதுன்னு அவனுக்கும் தெரியல. அப்படின்னா இப்ப சண்டை போடணும்னா அவன் கைய தியாகம் பண்ணி தான் அவனு லூஃபி முடிவே பண்ணிட்டான். என்ன தம்பி அப்ப உனக்கு உன் கையை வேண்டாமா, வேண்டானா பரவாயில்ல அதை நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லி அட்டாக் பண்ண ரெடி ஆவானா. லூஃபி கம் கம்னு சொல்லி ஓங்கி அவன் வயித்துல ஒரே அடி. அவன் அடிச்சாட்டில அந்த இடத்துல ஒரு பெரிய அதிர்வே ஏற்படும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான அடி. அந்த வார்டனே அங்க மண்டி போட்டுருவான். அது மட்டும் இல்லாம அப்படியே முக்கிட்டு இருப்பான் கொக்கமக்கா என்ன அடின்னு. அப்ப லூஃபியோட கையில பூரா ஆசிட் அப்படியே பயங்கரமா எரியுமா. வலி தாங்க முடியாம நம்மால கதறுன்னு கதறதோட இந்த எபிசோடுக்கு எண்ட் கார்டு போட்டு முடிக்கிறாங்க.